தியானம் என்பது மனதின் ஒரு வகை நிலை. அந்த சரியான நிலையை நாம் வளர்த்து வந்தால் மனம் அலையாது உள்ளிருக்கும் கடவுளை மட்டும் நினைக்கும். அந்த நினைவிற்கு மனதிற்குள் செய்யப்படும் நாம உச்சரிப்பு இன்றியமையாததாகும். இடைவிடாத நினைவு சரணாகதிக்கு அல்லது அகந்தை உணர்வை அகற்றும் நிலைக்கு நம்மை எடுத்து செல்லும். சிலர் தியானம் என்ற பெயரில் அமர்ந்து கடவுளை நினைக்காது மனதோடு விளையாடி கொண்டிருக்கின்றனர். அந்த மனது அவர்களை கருவியாக கொண்டு இறுதியில் கவனமாற்றத்தையே விளைவிக்கிறது. உடல் மட்டும் அசைவின்றி இருப்பது மட்டுமல்லாமல் மனதும் கூட சலனமின்றி இருக்க வேண்டும். சலனமற்ற நிலையை மனம் அடைவது எப்படி என்று அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. இப்போது நாம உச்சரிப்பு. ஓம் நம சிவாய, சிவாய நம, அல்லது முருகா அல்லது ராமா, உங்களுக்கு எந்த நாமம் உச்சரிக்க வருமோ அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். நன்றி. நிறைவு. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய,